போராட்ட களத்துக்கு வரல. மற்றபடி சும்மா ஜென்ரலா பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் எடுத்து. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சியோட வேலை என்னன்னா மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து நீங்க ஏதோ ஒரு வகையில் அதை இஷ்யூ ஆக்கணும். பெரிய கட்சி இருக்கிறதால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த கட்சியோட செயல்பாடுகளாலதான் மக்களுக்கு நன்மையோ தீமையோ ஏற்படும். தாவேகாவை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் செயல்பாடே இல்லை. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து தான் ஒரு கட்சி வந்து உருவாகும். இது கம்ப்ளீட்டா ரிவர்ஸா ஒரு பெரிய விஜய் அப்படின்னு ஒரு ஸ்டார், ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒன்றும் பர்பஸே இல்லை. விஜய் அவர் இருக்காரு, அவர் ஓட்டுலாம் வாங்கிடுவாரு, அவர் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சும்மா கேம்பெயின்ல வந்து பேசினா போதும், 3 நிமிஷம் பேசினா போதும், 2 நிமிஷம் பேசினா போதும், ஓட்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சூழல் இருக்கு. இது ரொம்ப தவறுன்னு பாக்குறேன். அந்த கட்சியோட செயல்பாடுகள்னு பார்க்கும்போது பெருசா இல்லை. ஸோ அந்த வகையில பெரிய மாநாடு நடத்தலாம், 10 லட்சம் பேர் திரளலாம், நீங்க பயங்கரமா கேம்பெயின்லாம் பண்ணலாம், மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது ஒரு டைவர்ஷன் தான், இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அது புரியுது. டிஸ்ட்ராக்ஷன் நீங்க வந்து தாவேக்காவை சொல்ல விரும்புறீங்களா? 100% இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். சொசைட்டியை பொறுத்தளவுல இன்னைக்கு மக்களுக்கு மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையோட சில மக்கள் ஏக்கத்தோட இருக்கும்போது அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. தாவேகா மாதிரியான கட்சி அந்த மக்களை தவறான திசையில கொண்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்தாரு, அவரும் இதே தான் பண்ணாரு. பெரிய மாற்று அது இதுன்னு பேசினாரு, 2 திராவிட கட்சிகளையும் விமர்சிச்சாரு, டார்ச் லைட் எல்லாம் தூக்கி டிவி மேல எரிஞ்சாரு, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு. கடைசியில திமுகவுடைய போய் ஐக்கியமானார். சோ அவர் நிஜமா மாற்றுன்னு நினைச்சு ஒரு 3-4% மக்கள் ஓட் போட்டாங்கல்ல, அவங்க எல்லாமே ஏமாற்றப்பட்டிருக்காங்க. கமல்ஹாசன் அவங்க எல்லாத்தையுமே ஏமாத்திருக்காரு. நீங்க திமுக எதிர்ப்பை முன்வைத்து வாக்குகளை வாங்கிட்டு அப்புறம் திமுகவுடைய போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா அந்த மக்கள் எல்லாத்தையுமே நீங்க பச்சையா அப்பட்டமா ஏமாத்திருக்கீங்க. சோ கமல்ஹாசனை ஒரு மாற்று நம்பினவங்க எல்லாம் ஏமாந்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடிகரை உள்ள இறக்குறீங்க, அவரு பெரிய மாற்று மாதிரி பேசுறாரு, கையில எந்த அரசியலும் கிடையாது, ஒரு சித்தாந்தமும் கிடையாது, நான் மாற்றுன்னு பேசி மாற்று அரசியல் வேணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய இளைஞர்களோட வாக்குகளை பெறுறீங்க, பெற்று அவங்களை ஏமாத்திடுறீங்க. அப்ப இது டிஸ்ட்ராக்ஷன் தானே. அப்ப தமிழ் சமூகம் முன்னேறி போறதை ஸ்டாப் பண்றீங்க. தமிழ் சமூகம் மாற்று நோக்கி போகும்போது அந்த மாற்று ஏற்படாம நீங்க ஸ்டாப் பண்றீங்க, அது தள்ளி போடுறீங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இது நீங்க மாற்றலாம் கிடையாது, உங்ககிட்ட சித்தாந்தமும் இல்ல, கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்ல, அரசியலும் இல்ல, செயல்பாடும் இல்ல, ஒன்னும் இல்ல. கமலுக்கும் அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான். நீங்க எப்படி அப்புறம் மாற்றா இருக்க முடியும்? சோ பச்சையா நீங்க மக்களை ஏமாத்துறீங்க, ஒரு டைவர்ஷனா இருக்கீங்க. அப்படியே அந்த இலக்கு நோக்கி போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சோ என்ன ஆகுது, இப்படி போக வேண்டியது இப்படி சுத்தி போக வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு தடவையும். சார், ஆனால் இது இப்போ மட்டும் நடக்கிறது இல்லை. ஏற்கனவே மதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு திரும்ப திமுகவோடய போயிருக்காங்க. டிஆர் அந்த மாதிரி வெளியே வந்துட்டு திரும்ப திமுகவுக்கே போயிருக்காரு. இப்படி பல பேர் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் அவங்க எல்லாருமே நம்ம டிஸ்ட்ராக்ஷன்னே சொல்ல முடியுமா? கண்டிப்பா மதிமுக நம்ம விமர்சிப்போம். மதிமுக பண்றதும் அப்பட்டமான தேர்தல் அரசியல் தான். அவங்களோட தேவைகளுக்காக ஏகப்பட்ட குட்டிகரணங்களை அவங்க அடிச்சிருக்காங்க. நிறைய மற்ற கட்சிகளும் பண்ணியிருக்காங்க. ஆனா மதிமுகவுக்கும் எம்என்எம்முக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. எம்என்எம்முக்கு அரசியல் கிடையாது, அரசியல் செயல்பாடே கிடையாது, ஒரு அரசியல் கட்சி மாதிரியே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எந்த ஆக்ஷனுமே கிடையாது. சும்மா எலெக்ஷன்ல வந்தாங்க, ஓட்டை பிரிச்சாங்க, டாடா பாய் பைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சும்மா ஒரு நடிகர் டெம்பரரியா ஒரு ஷார்ட் டேர்மா வந்தாரு, வந்து அவர் பாட்டுக்கு எலெக்ஷன் டைம்ல சில வேலைகளை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். அதேதான் விஜயும் பண்ணிட்டு இருக்காரு. விஜயும் பெருசா அரசியல்ல போக்கஸ் பண்ணல. மதிமுக ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அரசியல் செயல்பாடுகள்லாம் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா அது ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. வைகோ ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியன். அவங்க பண்ணது அரசியல். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அரசியல் களத்துல நிக்கிறாங்க. விஜய் அந்த மாதிரி கிடையாது. விஜயும் கமலும் அவங்க டிஃப்ரெண்ட். அவங்கள நான் பொலிட்டிஷியனாவே பார்க்கல. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேருக்குமே அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைண்டே இல்லைன்னு தான் பாக்குறேன். இப்ப அரசியல் பேசணும்னா, இப்ப கருணாநிதி அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் இருந்தது. சோ அவரு அரசியல் ரீதியா சிந்திச்சாரு. எம்ஜிஆரும் அதே மாதிரிதான். சோ அரசியலுக்கான ஆட்கள். எல்லாருக்கும் அரசியல் வராது இல்ல, எல்லாருக்கும் எக்கனாமிக்ஸ் வராது, எல்லாருக்கும் சயின்ஸ் வராது, இல்ல எல்லாருக்கும் பிசிக்ஸ் வராது. ஸோ அந்த வகையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணுதான் வரும். அந்த வகையில சில பேருக்கு தான் அரசியல் வரும். நிறைய பேருக்கு அரசியல் புரிஞ்சுக்க முடியாது, அரசியல் ரீதியாகவும் அவங்களோட செயல்பாடுகள் இருக்காது. கமல்ஹாசன், ரஜினி, விஜய் இவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் மைண்ட்ஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் பீப்புள் கிடையாது. அவங்களோட படங்களை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி விஜய் எல்லாம் பார்த்தோன்னா அவரோட படங்கள்ல பெரிய அரசியல் எல்லாம் எதுவும் இருக்காது. நிஜமாவே ஒரு அரசியல் பார்வை உங்களுக்கு இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில உங்க படங்கள்ல அந்த அரசியலை கொண்டு வருவீங்க. இப்ப வெற்றிமாறனுக்கு அரசியல் பார்வை உண்டு, அமீருக்கு அந்த விஷயங்கள் உண்டு. அப்ப என்ன ஆகும், அவங்களோட படங்களும் அந்த அரசியலை ஏதோ வகையில பேசும். விஜய்க்கு பெரிய அரசியல் பார்வையே கிடையாது, பொலிட்டிக்கல் வியூவே கிடையாது. அதனாலதான் அவரோட படங்கள்ல பெரிய அரசியல் எதுவும் இருக்காது. பேசிக்கா ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் சும்மா பேசிக்கான விஷயங்கள் தான். பெரிய பொலிட்டிக்ஸ் எதுவுமே அதுல இருக்காது. இந்த வெற்றிமாறன் விடுதலை எடுக்கிறாருன்னா அதுல டீப்பான பொலிட்டிக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அவரோட படங்கள் இருந்தது கிடையாது. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய்
அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது, அவர் ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது, உங்க கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் கொள்கை எதுவும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்றது இருக்குல்ல. புரியுது. டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் டைவர்ஷன் அப்படின்னா யாரை மறைக்கிறதுக்கான டிஸ்ட்ராக்ஷன் ஒரு கேள்வியும் வருது. எந்த மக்களை மறைக்கிறதுக்கான டிஸ்ட்ராக்ஷன்? நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தம் இப்ப தமிழ்நாட்டுல பலம் பெற்றிருக்கு. ஓகே. ஸோ இப்ப தமிழ் தேசியத்தை நோக்கி மக்கள் போகும்போது அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு டைவர்ஷனை தான் பார்க்குறேன். இப்போ விஜய் வந்ததே தமிழ் தேசிய கட்சிகள்ல யார் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா என்டிகே தான். என்டிகே 8% ஓட்டு வச்சிருக்காங்க. விஜய் இல்லைன்னா இப்போ 10க்கு மேல அவங்க போகலாம். அதே மாதிரி கமல் இல்லாம இருந்திருந்தாங்கன்னா 6க்கு மேல வாங்கியிருப்பாங்க. அப்ப வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா 6க்கு மேல வாங்கியிருப்பாங்க. கமல் அதே ஓட்டர்ஸ் டார்கெட் பண்றாரு. ஆன்டி டிஎம்கே, யங்ஸ்டர்ஸ், மாற்று அரசியலுக்கான வாக்குகள், அந்த எக்ஸாக்ட் குரூப் தானே கமல் டார்கெட் பண்றாரு. ஸோ இங்க போக வேண்டிய ஓட்டு தான் அங்க போயிருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் பார்த்தோம்னா மாற்றுன்னு விரும்பக்கூடியவங்க, யங்ஸ்டர்ஸ், இவங்களோட ஓட்ஸ் எல்லாம் டைவர்ட் ஆகி அந்த பக்கம் போகுது. ஸோ இது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இப்ப என்டிகே கிட்ட எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, அவங்க பெர்ஃபெக்டான பார்ட்டின்னு நான் சொல்ல வரல. நிறைய சிக்கல்கள் அவங்ககிட்ட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு அரசியல் இருக்கு, அரசியல் செயல்பாடுன்றது அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னன்னா அதை இன்னும் கொஞ்சம் கூட செழுமைப்படுத்தணும். இப்ப களத்துல இறங்கி போராடும் போது, சில விஷயங்களை கையில் எடுத்து பேசும்போது, அந்த பார்ட்டி நேத்தை விட இன்னைக்கு பெட்டர் ஆகும், இன்னைக்கு விட நாளைக்கு பெட்டர் ஆகும், அந்த சித்தாந்தமும் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். என்டிகே செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா புதுசா இன்னொரு தமிழ் தேசிய கட்சி உருவாகும், ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த ஐடியாலஜின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவங்க பண்ற விஷயம் என்னன்னா, அந்த ஐடியாலஜி நோக்கி மக்களை போட மாட்டேங்கிறாங்க. தமிழ் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி நோக்கி மக்களை போட மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்துல தமிழ்நாடு இந்தியன் நேஷனலிசமோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தது. காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது இந்தியன் நேஷனலிசம், தேசிய கட்சியோட நீட்சியா இருந்தது தமிழ்நாடு. அதுக்கப்புறம் திராவிடம் உள்ள வருது. திராவிடம்னு வரும்போது அது தமிழர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது. திராவிட ஆட்சியாளர்கள் அவங்க மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்டையும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய சில ரூலிங் எலிட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா தான் திராவிட கட்சிகள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழர்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா சில கட்சிகள் இருக்கணும்ல, தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கணும். ஸோ அந்த மாற்றம் வருது. எப்படி நேஷனல் பார்ட்டியில இருந்து ரீஜனலா திராவிடனுக்கு வந்ததோ, திராவிட கட்சிகள் வந்ததோ, அதே மாதிரி திராவிட கட்சிகள் இருந்து அடுத்த டிரான்சிஷன் அது தமிழ் நேஷனலிசம். அதை நோக்கி தான் சொசைட்டி மூவ் ஆகுது. அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ டவுன் பண்றாங்க. எப்படியும் அங்க போய் தான் நிற்கும். நீங்க என்னதான் குட்டிக்கரணம் அடிச்சாலும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு சொசைட்டி போய் தான் சேரும். அதை நம்ம தடுக்க முடியாது. பட் அந்த பயணத்தை தாமதப்படுத்துறாங்க. அதுக்கு நிறைய தடைகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க, டைவர்ஷன்ஸ் கிரியேட் பண்றாங்க. புரியுது. சீமான் அவர்களும் இந்த தாவேகா கட்சி ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதாவது தாவேகா